10 டேஸ்ல பிராத்மிக் எக்ஸாம்க்காக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுல டே 4க்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 8ல இருக்க ஹெட்டிங் அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த ஹெட்டிங் கீழ என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 8ல வர ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷ்டக் से सही शब्द चुनकर खाली जगह भरिए. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, fill in the blanks by choosing the correct word from the bracket. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்மிக் புக்ல பாக் 3 கத்திய பாத் அதாவது பார்ட் 3 ப்ரோஸ் லெசன் அப்படிங்கிற பாட்டுல தான் இருக்கும். இப்ப இதுல தான் நம்ம லெசன் பை லெசனா பார்க்க போறோம். இப்ப பாக் 3ல பார்த்தீங்கன்னா, லெசன் 4 அண்ட் 5ல மட்டும் தான் இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, அதான் இப்ப நம்ம அந்த 2 லெசன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். लेसन 4 हमारा स्कूल स्कूल के आगे छोटी सी डैश है சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்வாரி தாலாப் ஃபுல்வாரி அப்படின்னா ஃப்ளார் கார்டன் பூந்தோட்டம் தாலாப் அப்படின்னா பாண்ட் குளம் ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி டேஷ் ஹே அப்படின்னா ஸ்கூல் கே ஆகே ஸ்கூலுடைய ஃப்ரண்ட்ல சோட்டி சி ஒரு சிறிய என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஃபுல்வாரியா தாலாபான் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா फुलवारी ए फ्लावर गार्डन उसके बाद 1 घंटे की डैश होती है இதுக்கு சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சுட்டி ஆறாம் சுட்டி அப்படின்னா ஹாலிடே விடுமுறை ஆறாம் அப்படின்னா ரெஸ்ட் ஸோ உஸ்கே பாத் அதுக்கப்புறம் 1 घंटे की 1 மணி நேரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுட்டி नेक्स्ट छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸோ 4 बजे तक அப்படின்னா 4 மணி வரைக்கும் पढ़ते हैं படிக்கிறாங்க ஸோ டேஷ் 4 बजे तक எப்போ 4 மணி வரைக்கும் படிக்கிறாங்க சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சபேரே ஷாம்கே சபேரே அப்படின்னா மார்னிங் காலை வேளையில் ஷாம்கே அப்படின்னா மாலை வேளையில் ஸோ மார்னிங்கா ஈவினிங்கான்னு பார்த்தோம்னா ஷாம்கே தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ छात्र शाम के 4 बजे तक पढ़ते हैं नेक्स्ट छात्र डैश के खेल खेलते हैं छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேல்னா விளையாட்டு கேள்ते हैंனா விளையாடுறாங்க ஸோ சாத்திர ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னா குச்னா சம் தரனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸோ சாத்திர வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க கேல் அப்படிங்கிறது வந்து கேம்ஸ் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா छात्र तरह तरह के खेल खेलते हैं नेक्स्ट अध्यापक छात्रों को अच्छी अच्छी डैश भी बताते हैं अध्यापक அப்படின்னா டீச்சர் छात्रोंனா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அச்சி அச்சி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி தராங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாத்தேன் अध्यापक छात्रों को अच्छी अच्छी बातें भी बताते हैं नेक्स्ट लेसन 5 पालतू जानवर बिल्ली डैश को पकड़ता है சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா चूहे कुत्ते चूहे அப்படின்னா rats कुत्ते அப்படின்னா dogs ஸோ பில்லி வந்து டேஷ் கோ பக்கடத்தா ஹே பில்லினா பூனை பக்கடத்தா ஹேன்னா பிடிக்கிறது பூனை எதை பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த டேஷ்ல கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூஹே பூனை எலிகளை பிடிக்கிறது குத்தா டேஷ் ஜான்வர் ஹே சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா படா வஃபாதார் படா அப்படின்னா பிக் பெரிய வஃபாதார் அப்படின்னா லாயல் விசுவாசமான அப்படின்னு அர்த்தம் குத்தா அப்படிங்கிற வந்து நாய் டாக் ஜான்வர் அப்படின்னா அனிமல் ஸோ நாய் எப்படிப்பட்ட அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து வஃபாதார் குத்தா வஃபாதார் ஜான்வர் ஹே வஃபாதார் அப்படின்னா லாயல் விசுவாசமான அப்படின்னு அர்த்தம் காய் படி டேஷ் ஹோத்தி ஹே சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சீதி சாதி கட்டோர் காய் அப்படின்னா கவ் இதுல சீதி சாதி அப்படின்னா மிகவும் எளிமையான
சாதுவான அந்த மாரி அர்த்தம். கठोर அப்படின்னா கடுமையான அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஹார்ஷா இருக்கது. ஸோ கவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சீதி சாதியா இருக்கும். அதாவது மிகவும் எளிமையா, சாதுவா இருக்கும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சீதி சாதி. गाय बड़ी सीधी सादी होती है. घोड़ा बड़ा डैश होता है. घोड़ा அப்படின்னா ஹார்ஸ் குதிரை. இந்த சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா, நிடர், டர்போக். டர்போக் அப்படின்னா கோழை. நிடர் அப்படின்னா பயமே இல்லாம இருக்கிறது. அச்சமற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ கோடா ஹார்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிடர். பயமில்லாம இருக்கும். கோடா படா நிடர் ஹோத்தா ஹே. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நிடர். கோடா படா நிடர் ஹோத்தா ஹே. ஸோ இந்த பாக் 3ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 லெசன்ல மட்டும் தான் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு. அதாவது லெசன் 4 அண்ட் லெசன் 5. இந்த 2 லெசன்லயும் மொத்தம் 9 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு. பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ உங்களுக்கு மொத்தம் 5 குடுத்து எனி 4 எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த 9ல எனி 8 வந்து நீங்க தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிறலாம். இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் ரோமன் நம்பர் 8ல 4 மார்க்ஸ்க்கு இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மார்க். இதுல இருக்க இந்த 9ல ஏதாவது 8 படிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த 4 மார்க்ஸ் வந்து எடுத்துறலாம். தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல இதே மாரி ஒவ்வொரு ரோமன் லெட்டரா பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.